இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வீரர்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வீரர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தாவீது என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த தாவீது என்கிற தேவ மனிதர் ஒரு விசுவாச வீரர் நமக்கு தெரியும், ஒரு விண்ணப்ப வீரர் நமக்கு தெரியும், ஒரு மன்றாட்டின் வீரர் நமக்கு தெரியும். இவர் ஆடுகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த ஒருவர். ஆனால் தேவன் இவரை அரசனாக்கினார். பலத்த பாடுகள் மத்தியில், பலத்த போராட்டங்கள் மத்தியில், பலத்த நெருக்கங்கள் மத்தியில், பலத்த பாடுகள் மத்தியிலே தேவன் இவரை அரசனாக்கினார். கர்த்தர் இவரை அரசனாக்கினார். ஆண்டவர் இவரை அரசனாக்கினார். இப்போ பலத்த பாடுகள், பலத்த பிரச்சனைகள், பலத்த போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் இவரை அரசனாக்கிறார். இங்கே இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் அரசனாயிருக்கிற சவுல் தள்ளப்படுகிறான். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் அரசனாயிருக்கிற சவுல் தள்ளப்பட்டு ஆண்டவரால் புதிய ராஜாவாக தாவீது நியமிக்கப்படுகிறார். இங்க கோலியாத் என்கிற ஒரு பெரிய வீரன், திடீரென்று சொல்லி பெலிஸ்திய வீரன் ராட்சிதம் வந்து இஸ்ரவேலுக்கு எல்லாம் சவால் விடுகிறார். இஸ்ரவேலின் சேனை புறப்பட்டு போயிருக்கிற சவுலோடு போயிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவனை கண்டு பயப்படுகிறார்கள். சவுல் தான் ராஜா, அவர் தான் போகணும். சொல்றான், ஒரு ஆள் வா என் கூட சண்டைக்கு, சேனையெல்லாம் வரக்கூடாது, ஒரு ஆள் வா. நான் நீ அனுப்பின ஆளை ஜெயிச்சுட்டா நீங்கெல்லாம் எனக்கு அடிமை. அதாவது பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொண்டால், பெலிஸ்தீனியா இருக்கிற கோலியாத் அவன் தான் அந்த சேனைக்கெல்லாம் கேப்டன் மாதிரி வந்து நிற்கிறான். அதனால பெலிஸ்தீனியா இருக்கிற நான் இஸ்ரவேலை மேற்கொண்டால் இஸ்ரவேலர் எங்களுக்கு அடிமைகள். இஸ்ரவேலர் ஒருவன் எங்களை மேற்கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு அடிமைகள். இப்படி கர்த்தருடைய நாமத்தெல்லாம் தூஷித்துக் கொண்டிருக்கிறான். எந்த சமயத்திலே அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. தாவீதின் அண்ணன்மாரெல்லாம் தாவீது யுத்தத்தை பார்க்கும்படியாக வரவில்லை. அவர்கள் சுகசேதியை விசாரிக்கும்படியாக வருகிறான். கொஞ்சம் கொடுத்துட்டு பலகாரங்கள் எல்லாம், அப்பா அனுப்பின பலகாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சுகசேதியை விசாரித்து விட்டு அடையாளம் வாங்கிவான்னு சொல்லி அப்பா அனுப்பி இருக்கிறாரு. அதனால வர்றான். வந்துட்டான். வரும்போது இங்க கோலியாத் நின்று கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். இவன் கேட்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க இவன் யார்? நான் போய் இவனுடைய யுத்தம் பண்ணுவேன். மூத்தவன் சொல்றான், யுத்தத்தை பார்க்க வல்ல வந்தா, உன் மன கடிதத்தை நான் அறிந்திருக்கிறேன், யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய். நேர சவுல்கிட்ட கொண்டு விடுறாங்க. சவுல் சொல்ற, நீ சின்ன பிள்ளை, சின்ன பையன், அவனோ யுத்த வீரன். இவன் சொல்றான், நான் கரடியை கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன், இவன் எம்மாத்திரம். யுத்த கவசங்கள்லாம் போட்டு பார்க்கறான், நடக்க பழக்கம் இல்லை, விட்டுட்டு போட்டுட்டு போயிட்டான். நேர ஆத்து கூடுறான், கவன் கற்களை எடுக்கிறான், எடுத்து மெய்ப்பெண்ணுக்குரிய அடைப்பைகளை போடுகிறான். நேர கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கிறான். 44ஆம் வசனத்தில் இருந்து கிட்டத்தட்ட அதனுடைய 52ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பின்பு அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையதப்பா, தாவீதுடையதல்ல. யுத்தம் கர்த்தருடையது. ஏன் தாவீது சொல்ல முடிந்தது? ஏன் தாவீது துணிந்து யுத்தத்திற்கு போனான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, as a king. சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு போனார். சபையில விட்டு ராஜாவிற்குரிய அபிஷேகம் எடுபட்டு போனது. சவுலை கர்த்தரை புறந்தள்ளினால தாவீதை சாமுவேல் போய், தீர்க்கதரிசி ஆயிருக்கிற சாமுவேல் போய் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் மேலே தாவீதை அரசனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவன் அரசனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அரசன் தான் யுத்தத்துக்கு முன்னின்று நிற்கணும். ஆகவே இங்க தாவீது போகிறார். அரசன்னா யுத்தத்தை நடத்தணும். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாலே கர்த்தரை அழைத்து கொண்டு போகிறார். ஏன்னா ராஜா இவர் தான், சவுல் இல்லை. மனுஷருடைய பார்வைக்கு சவுல் ராஜா,
மனுஷருடைய பார்வைக்கு சவுல் கிங், ஆனா கர்த்தருடைய பார்வையில் சவுல் ராஜா அல்ல, தள்ளப்பட்ட ஒருவன். கர்த்தருடைய பார்வைக்கு தாவீதே ராஜா, தாவீதே அரசன், இஸ்ரவேலுக்கு தாவீதே மன்னன். யாருடைய பார்வையில்? ஆண்டவருடைய பார்வையில். ஆகவேதான் கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் தாவீதை அனுப்புகிறார். ஆகவேதான் தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான் கர்த்தருடைய நாமத்திலே. இங்க சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். சாதாரண ஒரு கல், ஒரு கவன், அந்த கோலியாத் விழுந்து விடுகிறான். ஏன்? யுத்தம் பண்ணினது ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜாவை இருக்கிற தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான். ஏன்? அந்த சமயத்தில் தாவீது ராஜா. ஏன்? கர்த்தருடைய பார்வையில். தெரிந்து கொள்ள வேண்டும், மனுஷருடைய பார்வையில் இல்ல, கர்த்தருடைய பார்வையில். கர்த்தருடைய பார்வையில் ராஜா. ஆனா அந்த சமயத்துல ஜனங்களுடைய பார்வையில் சவுல் ராஜா, கோலியாத்துக்கு முன்னால கோலியாத்தின் பார்வைக்கு சவுல் ராஜா, கர்த்தருடைய பார்வைக்கு சவுல் ராஜா இல்ல. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் தள்ளப்பட்டவன். கர்த்தருடைய பார்வைக்கு அந்த சமயத்தில் தாவீது ராஜா. ஆகவேதான் தாவீது போனான் யுத்தத்திற்கு. ஆகவேதான் தாவீது யுத்தத்தை நடப்பித்தான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட இருக்கலாமா? எல்லாம் நாங்க இழந்துட்டோம், இனிமே எங்களால மீண்டு வர முடியாது, எல்லாத்தையும் இழந்துட்டோங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. எல்லாம் இழந்ததை தரக்கூடிய ஒரு வல்லமையான ஆண்டவர் இருக்கிறார். இங்க இஸ்ரவேல் இக்கட்டுல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சின்ன தாவீதை கொண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டு, கர்த்தரால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை மேற்கொண்டார். தாவீதின் மூலமாய் கர்த்தர் அதை செய்தார். உங்க மூலமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் உங்க மூலமாவே அற்புதம் நடந்து, அதிசயம் நடந்து அதை மேற்கொள்ளும்படி செய்வார். கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. என் ஆண்டோடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. என் கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய உன்னதத்தின் வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களை நடத்துவார். தாவீதுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். தாவீதை கோலியாத்தை மேற்கொள்ள வைத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ள வைப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, கோலியாத்தை தாவீது மேற்கொண்டான். ஏன்னா அவன் அரசன். அந்த தானிலே உம்முடைய பார்வையிலே அவன் அரசன். ஆண்டவரே, ஜனங்களுடைய பார்வையில் நாங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஜனங்களுடைய பார்வையிலே நாங்கள் எள்ளி நகையாடப்படலாம், ஜனங்களுடைய பார்வையில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய பார்வையிலோ ஆண்டவரே நாங்கள் விலையேறப்பட்டவர்கள். ஆண்டவரே, விலையேறப்பட்ட எங்களை நீ நடத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.